வெல்கம் டு மை சேனல். ஓலா S1 Pro ஃபர்ஸ்ட் ஜென் மாடலு. இதில் டீப் டிஸ்சார்ஜ் கம்ப்ளைண்ட்டில் வந்துச்சு இந்த பேட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நம்ம இதில் உங்களுக்கு மொத்தமாக 3 சீரீஸ் அவுட்டு. இது வந்து ப்ளஸ் சைடு இருக்க ஏ சைடு பேக்கு. ஒரு சீரீஸில் 12 செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செல்லுமே 4500 mAh உள்ளது. ஏ சைடில் உங்களுக்கு 2 பேரல் பேட்ரி ப்ராப்ளம் வந்துடுச்சு. சுத்தமாக ஜீரோ போயிடுச்சு. உங்களுக்கு அந்த 2 பேரல் மட்டும் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு பேக்கில் 7 பேரல் இருக்கும். 7 பேரலில் இந்த பேக்கில் மட்டும் 2 பேரல் ஜீரோ போயிடுச்சு. அது பேக்கப் ஆக மாட்டேங்குது. 2வது சீரீஸும் 4வது சீரீஸும் உங்களுக்கு பேட்ரி டீப் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. அதை ரெக்கவர் மட்டும் பண்ண முடியல அந்த 2 சீரீஸையும். இப்போது இதில் வந்து செல்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். செல்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அதில் ஒயர் பாண்டிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த செல்லை ரிமூவ் பண்ணுறோமோ அதுலேருந்து மட்டும் ஒயர் பாண்டிங்கை ரிமூவ் பண்ணிடுறோம். மற்ற இதுலேயும் நம்ம ஒயர் பாண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு அதில் ஒர்க் அதிகமாகிடும். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் இருக்க எல்லா செல்லையுமே நம்ம எடுத்துடுறோம். அது மாதிரி மற்ற செல்லில் இருக்க ஒயர் பாண்டிங்கும் டேமேஜ் ஆகாமல் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து செகண்ட் சீரீஸை ஃபஸ்ட்டு 12 செல்ஸை எடுத்துட்டோம். அதே மாதிரி 4th சீரீஸில் நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 4th சீரீஸில் இருக்கிற 12 செல்லு எடுத்துருக்கோம். இப்போது இந்த ஒரு பேக்கில் 24 செல் மாற்ற போகிறோம். இன்னொரு பேக்கில் 12 செல் மாற்ற போகிறோம். மொத்தமாக 3 சீரீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு சீரீஸ்லேயும் 12 செல் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த 12 செல்லை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு செல்லும் ஒரே வோல்ட்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து இதில் அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் 3 வோல்ட்லேயே எடுத்து அசம்பிள் பண்ணாலும் இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணி. இந்த வீடியோவோட கண்டினியூவாக இந்த பேட்டரியை அசம்பிள் பண்ணி ஸ்கூட்டரில் போட்டு நம்ம ஆன் பண்ணுற வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.